Hello everyone, welcome to Jet to Mastery. இந்த வீடியோவில் pattern 8 இது பார்க்க எப்படி இருக்குது? ஸோ பார்க்கறதுக்கு அப்படியே மிரர் பேட்டர்ன் மாதிரியே இருக்கா? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கோ அது மிரரில் பார்த்தோம்னா அதுதான் நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ பார்க்க மிரர் பேட்டர்ன் மாதிரி இருக்குது. ஸோ சந்தேகமே வேணாங்க, இது மிரர் பேட்டர்ன் தான். ஸோ டைப் ஆஃப் மிரர் பேட்டர்ன். ஸோ இந்த மிரர் பேட்டர்னையும் நான் சொல்லி கொடுத்த அந்த 4 ஸ்டெப்பை யூஸ் பண்ணி நம்மளால் சால்வ் பண்ண முடியுமான்னு கேட்டால் வை நாட், ட்ரை பண்ணி பார்க்கலாமே. முடியுதா இல்லையான்னு எண்ட் ஆஃப் த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வாங்க டைரெக்டாக நம்ம போய் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, ஃபஸ்ட்டு ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 1 என்ன? டிக்ளேர் த க்ரெடென்ஷியல். இங்கே எனக்கு பார்க்கும்போது என்னெல்லாம் இருக்குது? ஸோ பார்த்தாலே தெரியுது, ஸ்டார் இருக்குது, இன் பிட்வீனில் ஸ்பேஸ் இருக்குது, அகெயின் ஸ்டார் இருக்குது. அப்போது 3 க்ரெடென்ஷியல் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஸ்டார் ஸ்பேஸ் ஸ்டார் இருக்குதுன்னு சொல்லலாம். பட் லெஃப்ட்டில் எவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்கோ அதே தான் ரைட்லேயே இருக்குது. ஸோ இங்கே 2 ஸ்டார்ஸ்னால் ரைட்லேயும் 2 ஸ்டார்ஸ். அப்போ எனக்கு ஸ்டாருங்கிற ஒரு வேரியபிள் போதும். ஸோ அதை நான் ஸ்பேஸுக்கு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் பிரிண்ட் பண்ணிக்குவேன். அப்போது முதல்ல n வாங்கிக்கிறேன். ஓகே, இப்போது ஸ்டார் எவ்வளவு, ஸ்பேஸ் எவ்வளவு, அதுதான் என்னோட நெக்ஸ்ட் கேள்வி. ஸ்டார் இருக்குது, ஸ்பேஸ் இருக்குது, பட் எவ்வளவு அப்படின்னு இருக்கா? ஸோ ஃபஸ்ட் லைனில் எவ்வளோ ஸ்டார் இருக்குது கன்ஃபார்மாக சொல்லலாம். பார்த்தோன்னே தெரியுது ஒரே ஒரு ஸ்டார் தான். ஸோ என்னால் ஸ்டார் ஈக்குவல் டு 1ன்னு டிக்ளேர் பண்ண முடியும். பட் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது? இன்புட் 7ன்னு கொடுத்தாங்கன்னா எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்களேன். 1, அடுத்தது இங்கே 1 ஸ்பேஸ் இருக்குது. சரி வாங்க நம்ம வந்து ஒயிட் போர்டில் டிஸ்கஸ் பண்ணலாம். 7ன்னு கொடுத்தாங்கன்னா எவ்வளோ ஸ்பேஸ் வருது, முதல்ல 7ன்னு கொடுத்தாங்கன்னா எவ்வளோ வருதுன்னு நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அப்போது இன்புட் 7னா எனக்கு 11 ஸ்பேஸ் இருக்குது. நம்ம தான் கால்குலேஷன் போடணும். ஸ்பேஸ் எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்னு நம்ம தான் போடணும். சரி, இதுவே இன்புட் 5 கொடுத்தா என்ன வருதுன்னு பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ நான் இப்போ இதுவே இன்புட் 5னா என்னோடய பேட்டர்ன் இப்படி இருக்கும். ஓகேவா? அப்போ இங்கே எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு 1 2 3 4 5 6 7 இருக்குது. இன்புட் 5னா ஸ்பேஸு 7. ஓகே, இப்போ அடுத்தது இன்புட் 5னா ஸ்பேஸு 7. இன்புட் 7னா எனக்கு தெரியும் ஸ்பேஸ் எவ்வளவு. ஸோ 7னா ஸ்பேஸ் வந்து 11. ஓகேவா? ஸோ இங்கே நம்ம ஒரு ஓரமாக எழுதிக்கலாம். இன்புட் 5னா ஸ்பேஸு 7. இதுவே இன்புட் 7னா ஸ்பேஸு 11. எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஏதாவது இருக்கா? இது என்னுடைய n, இது என்னுடைய ஸ்பேஸ். எப்படி நான் வந்து n யூஸ் பண்ணி ஸ்பேஸை எடுத்துக்கிறது? நார்மலாக என்ன நினைப்போம், nனா n கூட 2 ஆட் பண்ணலாமான்னு நினைப்போம். அப்போது இங்கே n கூட 2 ஆட் பண்ணால் 7 ஓகே, இங்கே ஓகே. 7 கொடுக்கும்போது 7 கூட 2 ஆட் பண்ணால் 9 தானே வருது. அப்போது அந்த மெத்தடு தப்பு. அப்போ வேறு என்ன பண்ணலாம்? சரி, ஒருவேளை n + n/2 பண்ணி பார்ப்போமா அப்படின்னு ஒன்று இருக்கா? சரி, nங்கிறது 5 ப்ளஸ் n/2, 5/2 தட் இஸ் 2 ஈக்குவல் டு 7. இங்கே ஓகேவாகுது. இங்கே nங்கிறது 7 ப்ளஸ் 7/2 என்னது, தட் இஸ் 3. கரெக்டாக? அப்போ 3 எனக்கு 10 தானே வருது. இங்கே சாட்டிஸ்ஃபைட் பண்ணலை, ஆனால் எனக்கு 11 வேணும்ல. அப்போது இந்த மெத்தடு தப்பு. இப்போ வேறு என்ன யூஸ் பண்ணலாம்? சரி ஓகே, 9க்கும் செக் பண்ணலாம். செக் பண்ணிவிட்டு நம்ம மொத்தமாக ஸ்பேஸை டிஃபைன் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அப்போ 9ன்னு கொடுத்தாங்கன்னா 15 வருது. அப்போ எப்படி தான் இந்த ஸ்பேஸை என்ன வச்சு எப்படி ஸ்பேஸை நான் எடுத்துக்கிறது கரெக்டாக இருக்கணும். நான் ஏன் n × 2 பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது? n × 2 பண்ணால் இங்கே என்ன கிடைக்கும்? 5க்கு 10 கிடைக்கும், 7க்கு 14 கிடைக்கும், 9க்கு 18 கிடைக்கும். இந்த எல்லாத்துலேயும் எந்த நம்பரை மைனஸ் பண்ணால் எனக்கு வேணுங்கிறது கிடச்சிரும்? 10 - 3 பண்ணால் 7 கிடச்சிரும். ஓகே, டிக். 14 - 3 பண்ணால் 11 கிடச்சிரும். ஓகே, டிக். 18 - 3 பண்ணால் 15 கிடச்சிரும். தட்ஸ் இட், ஃபார்முலா சால்வ் பண்ணியாச்சு. அப்போ ஸ்பேஸை நான் எப்படி எடுத்துப்பேன்? n × 2 - 3, அவ்வளோதான் ஸ்பேஸ். என்ன இன்புட் வேணாலும் எடுத்துக்கோங்களேன். 9 × 2 என்னது? 18 - 3 தட் இஸ் 15. எனக்கு 15 ஸ்பேஸ் வேணும். அவ்வளோதான், ஸ்பேஸை டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஸ்பேஸுக்கான ஃபார்முலா புரிஞ்சிருச்சா? அப்போ ஸ்பேஸை இப்படி தான் நம்ம தான் சால்வ் பண்ணணும். ஸோ காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராம்லாம் நம்ம தான் வந்து ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கணும்னு நம்மளாக சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணி தான் நம்ம போட முடியும். சரி, அப்போ க்ரெடென்ஷியல் டிக்ளரேஷனில் ஸ்பேஸுக்கான வேலையும் முடிஞ்சிருச்சு. ஸ்டார் அண்ட் ஸ்பேஸ். ஸ்பேஸ் n × 2 - 3 முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போது
அடுத்தது கன்ஸ்ட்ரக்ட் த நம்பர் ஆஃப் ரோஸ். எவ்வளோ ரோ இருக்குது? 1 2 3 4 5 6 7. இன்புட் எவ்வளோ? 7. அப்போது n ரோஸ் நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது ஃபாலோ த க்ரெடென்ஷியல் ஆர்டர். தேர்ட் ரூல் என்ன? ஃபாலோ த க்ரெடென்ஷியல் ஆர்டர். க்ரெடென்ஷியல் ஆர்டர் எப்படி ஃபாலோ பண்ணுறது? முதல்ல என்ன லூப் பிரிண்ட் பண்ணணும்? ஸ்டார் லூப் பிரிண்ட் பண்ணணுமா, ஸ்பேஸ் லூப் பிரிண்ட் பண்ணணுமா? ஸ்டார் லூப் பிரிண்ட் பண்ணணும். அடுத்தது என்ன பண்ணணும்? ஸ்பேஸ் லூப் பிரிண்ட் பண்ணணும். அடுத்தது என்ன பண்ணணும்? திரும்ப ஸ்டார் லூப் பிரிண்ட் பண்ணணும். ஏன்னா இங்கே எடுத்துக்கோங்க, இங்கே ஒரு ஸ்டார் லூப் 4 ஸ்டாரை பிரிண்ட் பண்ணோம். வேணுங்கிற ஸ்பேஸ் எவ்வளோ ஸ்பேஸோ அவ்வளோ பிரிண்ட் பண்ணோம். திரும்ப அதே 4 ஸ்டார் பிரிண்ட் பண்ணோம். அப்போது நம்ம என்ன பண்ணுவோம்? முதல்ல ஸ்டார் லூப் ஃபார் j. j less than or equal to star j plus plus. ஸ்டார் லூப் பிரிண்ட் பண்ணியாச்சு. அடுத்தது ஸ்பேஸ் லூப். ஸ்பேஸும் பிரிண்ட் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன? லெஃப்ட்டில் எவ்வளோ ஸ்டார் இருக்கோ அதே தான் ரைட்லேயே இருக்க போகுது. ஓகேவா? ஸோ அப்போது சேம் நான் இந்த லூப்பை ஃபாலோ அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். அடுத்தது என்ன பண்ணணும்? எனக்கு இங்கே இருக்கிறது இப்போ நான் வந்து i = 1ன்னு ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் இருக்கேன்னா அடுத்தது எனக்கு நியூ லைன் வேணும். ஸோ நியூ லைன் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த லைனுக்கு தேவையான ஸ்டார் அண்ட் ஸ்பேஸை நான் இந்த ஐட்ரேஷனில் இருக்கும்போதே அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? அப்போ என்னோடய ஸ்டார் என்ன இருக்குது, ஸ்பேஸ் என்ன இருக்குது? இங்கே எவ்வளோ ஸ்பேஸ் இருந்தது? 11 ஸ்பேஸ் இருந்தது இந்த லைனில். இங்கே எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9. கரெக்டா? ஸோ இங்கே 11 இருந்தது, இப்போ இங்கே 9 இருக்குது. ஸோ எழுதி காமிச்சிடலாம் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு அப்போ தான் தெரியும். ஸோ 11 ஸ்பேஸ் இருந்தது, இங்கே 9 ஸ்பேஸ் இருக்குது. இங்கே எவ்வளோ இருக்குது? இந்த லைனில் பார்க்கும்போது 1 2 3 4 5 6 7 இருக்குது. ஸோ இங்கே அடுத்த லைனில் பார்க்கும்போது 5 வரும், 3 வரும், 2 வரும், 1 வரும், டில் கண்டினியூஸாக 1 வரும். அப்போ ஸ்பேஸ் என்ன ஆகிருக்கு? ஸ்டார் என்ன ஆகிருக்கு? ஸ்டார் இன்க்ரிமெண்டட் பை 1 ஒவ்வொரு வேல்யூவாக இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு. ஸ்பேஸ் என்ன ஆகிருக்கு? 2 வேல்யூவாக டிக்ரிமெண்ட் ஆகிருக்கு. அப்போ என்னுடைய அப்டேஷனில் ஸ்டார் இன்க்ரிமெண்டட் பை 1, ஸ்பேஸ் டிக்ரிமெண்டட் பை 2. அதுதான் என்னுடைய அப்டேஷன். ஸோ அப்போ நியூ லைனை க்ரியேட் பண்ணு, அப்டேட் பண்ணு. system.out.println நியூ லைன் க்ரியேட் பண்ணிட்டோமா? ஓகே. அப்டேஷன் என்ன? ஸ்டார் இன்க்ரிமெண்டட் அண்ட் ஸ்பேஸ் டிக்ரிமெண்டட். ஓகேவா? ஓகே. இதை நான் ரன் பண்ணனா அவுட்புட் மோஸ்ட்லி வந்துடும். ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும். அது என்னன்னு நீங்களே பாருங்கள். நான் 7ஓ இல்லை 9ஓ கொடுத்தேன்னா, இப்போ 9 கொடுக்குறேன், எனக்கு என்ன வருது? ஓகே, இங்கே ஸ்பேஸ் டிக்ரிமெண்டட் பை 2 தானே? ஓகே, ஸ்பேஸ் டிக்ரிமெண்டட் பை 2, சாரி, ஸ்பேஸ் டிக்ரிமெண்டட் பை 2. நெக்ஸ்ட்டு என்ன கொடுக்கணும்? இப்போ 9 இன்புட் கொடுத்தோம்னா எனக்கு எப்படி அவுட்புட் வருதுன்னு பாருங்கள். ஸோ எல்லா லைனும் கரெக்டாக இருக்குது. ஃபஸ்ட் லைன் கரெக்டாக இருக்குது, செகண்ட் லைன் கரெக்டாக இருக்குது, தேர்ட் லைன் கரெக்டாக இருக்குது, ஃபோர்த் லைன், 5th ரோ, 6th ரோ, 7th ரோ, 8th ரோ. பட் 9th ரோவில் மட்டும் ஒரு ஸ்டார் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஓகேவா? அதை எப்படி நான் ரிசால்வ் பண்ணுறது? கரெக்டாக? இப்போ நான் 7 கொடுத்தேன்னா எனக்கு என்ன? 7th ரோவில் மட்டும் ஒரு ஸ்டார் எக்ஸ்ட்ரா வரும். நான் 7 கொடுக்குறேன். ஓகே, 7 கொடுத்தாலும் 7th ரோவில் ஒரே ஒரு ஸ்டார் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். இங்கே பாருங்கள், 7 கொடுத்து அவுட்புட் பண்ணாலும் 7th ரோவில் ஒரு ஸ்டார் எக்ஸ்ட்ரா வருது. அது ஏன் வருதுன்னா இங்கே பாருங்கள். ஸோ நம்ம என்ன டிஃபைன் பண்ணியிருக்கோம்? லெஃப்ட்டில் எவ்வளோ ஸ்டாரோ அதே ஸ்டாரை ரைட்லேயும் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். இது எல்லா ரோஸ்க்கும் கரெக்ட், எல்லா லைனுக்கும் இதே ரூல் அப்ளிகபிள் ஆகும். பட் வென் யூ ஆர் இன் த லாஸ்ட் ரோவில் நம்ம என்ன பிரிண்ட் பண்ணுறோம்? இங்கே ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்ணோமா? 2 3 4 5 6 7 இங்கே பிரிண்ட் பண்ணிவிட்டு இங்கேயும் நான் 7 பிரிண்ட் பண்ணிடுறேன். அப்போ 7 14 ஸ்டார் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஆனால் இங்கே ஆக்சுவலாக 13 ஸ்டார் தான் இருக்குது. எப்படின்னா 1 2 3 4 5 6 7 பிரிண்ட் பண்ணிவிட்டு திரும்ப 1 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் எவ்வளோ பிரிண்ட் பண்ணியிருக்காங்க? அந்த 7லேருந்து திரும்ப இதே லைன்லேருந்து நீ ஸ்டார்ட் பண்ணும். 1 2 3 4 5 6 7 இப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அப்போது இங்கே 7ல் முடித்தோம்னா லாஸ்ட் லைனில் மட்டும் திரும்ப இங்கேயும் 7 பிரிண்ட் பண்ணாத 6 பிரிண்ட் பண்ணால் போதும். 7 இருக்குன்னா 7 - 1 6 பிரிண்ட் பண்ணால் போதும். 9 இருக்குன்னா இங்கே 9 பிரிண்ட் பண்ணிவிட்டு இங்கிட்ட ரைட் ஹேண்ட் சைடில் 8 பிரிண்ட் பண்ணால் போதும். புரிஞ்சதா?
அப்போது நான் ஃபஸ்ட்டு ஸ்டாரு ஓகே 7 பிரிண்ட் பண்ணிடு, எவ்வளோ ஸ்பேஸ் வேணுமோ ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணிடு. இந்த லாஸ்ட் லைனில் 0 ஸ்பேஸ். அதுக்கப்புறம் எவ்வளோ பிரிண்ட் பண்ணுறேன்னா லாஸ்ட் லைனில் மட்டும் n-1 பிரிண்ட் பண்ணு. அதாவது இஃப் என்னோட I ஈக்குவல் டு n லாஸ்ட் லைனாக இருந்தால் இந்த செகண்ட் பார்ட் ஆஃப் த ஸ்டார் பிரிண்ட் பண்ணுறோம்ல, இந்த பார்ட்டுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இந்த பார்ட்டுக்கு இருக்கிறது அப்படியே பிரிண்ட் ஆகிக்கட்டும். செகண்ட் பார்ட் ஆஃப் த ஸ்டார் பிரிண்ட் பண்ணுறதுக்கு, அதாவது ஸ்டாரு ஸ்பேஸ் அடுத்த ஸ்டார் பிரிண்ட் பண்ணுறோம்ல, இந்த ஸ்டார் அப்போது என்னோடய ரோ லாஸ்ட் ரோவாக இருந்தால் எவ்வளோ என்னோடய ஸ்டார் வேல்யூ வந்து நான் 1 கம்மி பண்ணிடுறேன். அவ்வளோதான், என்னோடய ஸ்டார் வேல்யூவை 1 கம்மி பண்ணிடுறேன். இப்போ ரன் பண்ணி 7 9 கொடுத்தா என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்துருச்சா? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ 9 கொடுக்குறேன்னா 9 கொடுத்தா அவுட்புட் கரெக்டாக வருதான்னு பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ஈஸியாகவே ரொம்ப புரிஞ்சிருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நான் சொல்லி கொடுத்த அந்த 4 பாயிண்ட்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒருவேளை புரியலைன்னா கீழே கமெண்ட் ஃபாரமில் பிங்க் பண்ணுங்கள், நம்ம இதை ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். எஸ், திஸ் இஸ் வாட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங். ஸோ நமக்கான அவுட்புட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய், டேக் கேர்.